சமூக வலைதளங்களில் குறிப்பாக இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ் மற்றும் யூடியூப் ஷார்ட்ஸ் போன்றவற்றில் அதிக நேரம் செலவிடுவது இன்றைய தலைமுறையினரிடையே டிஜிட்டல் போதையாக மாறியுள்ளது. 2026ஆம் ஆண்டு நிலவரப்படி இந்தியாவில் சுமார் 413 மில்லியனுக்கும் அதிகமானோர் ரீல்ஸ் தளங்களை பயன்படுத்துகின்றனர். இது உலகிலேயே மிக அதிகப்படியான எண்ணிக்கையாகும். மனநல பிரச்சனைகள், கவனச்சிதறல், உடல்நல குறைபாடுகள் போன்ற பிரச்சனைகள் ரீல்ஸ் பார்ப்பவர்களுக்கு ஏற்படும் என மருத்துவர்கள் எச்சரிக்கிறார்கள். வீட்டில் படுத்துக்கொண்டு ரீல்ஸ் பார்ப்பதால் சம்பந்தப்பட்டவருக்கு மட்டும்தான் பாதிப்பு ஏற்படுகிறது. ஆனால் சமீப காலமாக வேலையிடங்களில் ரீல்ஸ் பார்க்கும் போக்கு அதிகரித்து வருகிறது. அதிலும் குறிப்பாக டிரைவர்கள் ஆபத்தை உணராமல் ரீல்ஸ் பார்த்தபடி வாகனங்களை இயக்கும் சம்பவங்கள் அதிக அளவில் நடந்து வருகின்றன. இதனால் விபத்து ஏற்படும் அச்சம் உருவாகியுள்ளது. கடந்த நவம்பர் மாதம் பெங்களூருவில் போக்குவரத்து நெரிசலுக்கு இடையே வாகனம் ஓட்டும் போது ரீல்கள் பார்த்தபடி கார் ஓட்டிய கேப் டிரைவரை கண்ட பயணி ஒருவர் அதை பற்றி சமூக வலைதளத்தில் பகிர்ந்த பதிவு வைரலானது. பயணிகளின் பாதுகாப்பை கருத்தில் கொள்ளாமல் வாகனங்களை இயக்கும் இதுபோன்ற ஓட்டுநர்களின் பொறுப்பற்ற நடத்தை குறித்து அந்த போஸ்டுக்கு பலரும் கடும் கண்டனங்களை பதிவு செய்திருந்தனர். இந்த சம்பவம் நடந்த 2 மாதங்களான நிலையில் சென்னையில் தனக்கு நேர்ந்த மோசமான அனுபவத்தை பற்றி ஐடியில் வேலை பார்க்கும் பெண் ஒருவர் சமூக வலைதளத்தில் பதிவிட்டிருந்த வீடியோ வைரலானதோடு பல்வேறு கேள்விகளை எழுப்பியிருக்கிறது. திருவான்மையூரில் இருந்து அண்ணா நகருக்கு செல்ல அந்த ஐடி பெண் ஊழியர் கேப் புக் செய்திருக்கிறார். கார் சென்று கொண்டிருந்த போது டிரைவர் காதில் ஹெட்போனை மாட்டிக்கொண்டு செல்போனில் ரீல்ஸ் பார்த்தபடி காரை ஓட்டியிருக்கிறார். இதை பார்த்து அதிர்ச்சி அடைந்த பெண் பயணி, வண்டியை பார்த்து ஓட்டுங்கள், செல்போன் பார்ப்பதை தவறு என கூறியுள்ளார். ஆனால் அதை கேட்காத ஓட்டுநரோ வழக்கம் போல் ரீல்ஸ் பார்த்தபடி வாகனத்தை ஓட்டியுள்ளார். டிரைவரின் கவனம் முழுக்க ரீல்ஸில் குவிந்திருந்ததால் சாலையில் சென்று கொண்டிருந்த லாரி மீது மோதி விபத்தில் சிக்கும் நிலை ஏற்பட்டிருக்கிறது. நல்வாய்ப்பாக லாரி ஓட்டுநர் சுதாரித்துக் கொண்டு விபத்தை தவிர்த்திருக்கிறார். அத்தோடு கார் ஓட்டுநரிடம் வாகனத்தை பார்த்து ஓட்டும்படி எச்சரித்துள்ளார். ஆனால் அதன் பிறகும் கார் டிரைவர் அதை கண்டுகொண்டதாக தெரியவில்லை. பாதுகாப்பாக வீட்டிற்கு செல்ல வேண்டும் என்கிற எண்ணத்தில்தான் அந்த பெண் பயணி கேப் புக் செய்திருக்கிறார். ஆனால் அலட்சியமாக செயல்பட்ட டிரைவரை எச்சரித்த பிறகும் அவர் பழையபடியே ரீல்ஸ் பார்த்து கொண்டு கார் ஓட்டியதால் உயிர் பிழைத்தால் போதும் என்ற அச்சத்தில் வீட்டுக்கு வந்து சேர்ந்ததாகவும் இது ஒருவித பீதியை ஏற்படுத்தி இருப்பதாகவும் கூறி அவர் எடுத்த வீடியோவையும் ஸ்கிரீன்ஷாட்டுகளையும் சமூக வலைதளத்தில் பதிவிட்டிருந்தார். அந்த வீடியோ காட்சிகள் சோசியல் மீடியாவில் வைரலாகி இருக்கிறது. அத்தோடு இந்த விவகாரம் பெரும் விவாதத்தை கிளப்பியுள்ளது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.